किया है, सिर्फ आप निकालती ही रहना, कुछ मत कराओ, उसको कुछ दबाने का नहीं। ये चालू है, रहने दो, जैसा ही रहने दो वैसा ही रहने दो। இது வந்து हो गया இது வந்து என்னுடைய பூர்வாதி பூர்வ ஜென்மாந்திர தம்பதிகள் காதலர்கள், ரதி மன்மதன் காதலர்கள். அந்த விஜயகாந்துக்காக நான் அம்னீஷியா வந்து எல்லாத்தையும் நான் மறந்துருந்தேன். 48வது நாள்ல இருந்து எனக்கு எல்லாத்தையுமே அவனே ஞாபகப்படுத்திட்டான். என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டான். அதனால என்னுடைய விஜயகாந்த், என்னுடைய விஜயராஜுவை தான் நான் விஜயகாந்தாக மாற்றினேன். அவனுடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் நான் தான் கர்மம் செஞ்சேன். நானும் விஜயராஜுவும் தான் இதே மணிகர்ணிகால வந்து நாங்க கர்மம் செஞ்சோம். அது உண்மைதான். ஹேமாவதி யாரு நல்லவங்கிறது உலகத்துக்கு நிரூபணம். விஜயகாந்துக்கு நான் இந்த தீபத்தை என்னுடைய அன்பு காதலன் விஜயகாந்தாக மாத்தி எனக்கு இளமை மூலம் நடிகராக்குனது நான் தான். அவனுக்கு டான்ஸ்ல இருந்து எல்லாம் நான் தான் கத்து கொடுத்தேன். பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டேப் ரெக்கார்ட் தூக்கிட்டு ஓடி வந்துருவாங்க. நான் தான் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். அந்த என்னுடைய அன்பு காதலன் நான் அம்னீஷியால இருந்ததுக்கு அப்புறம், அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனே எனக்கு கனவுல வந்து தினம் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறான். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறான். விஜயகாந்த், விஜயராஜு இனி வரக்கூடிய ஜென்மங்கள்லயாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஜென்மத்திலையும் எங்க அக்கா மாதிரி சித்ராவும் உனக்கு கிடைச்ச அந்த பிரேமலதா மாதிரியும் ஜென்மத்துக்கு வரக்கூடாது. என்னோட ஆத்மா எனக்குள்ளே வந்து சேரணும். என்னோட விஜயராஜு போய் சேரணும். சரி சத்தோட்டா சரி. இது என்னுடைய மகள் ஜெயஸ்ரீக்காக. குழந்தை சங்கரோடதுனாலும் அவன் ஒரு துன்மார்க்கம் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கறதுனால நான் அவனை குடும்பத்தை விட்டே துரத்தி விட்டுட்டேன், என் வாழ்க்கையை விட்டே துரத்தி விட்டுட்டேன். விஜயகாந்த் வந்து விஜயராஜு என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கிட்டான். அத தன்னுடைய மகன்கள் மூலமா சொல்லிவிட்டான். அதனால என்னுடைய மகளுக்கு விஜயராஜு சார்பாக நான் இதை விடுறேன். நானும் என் மகளும் விஜயராஜுக்கே சொல்றேன். இப்ப கர்மம் பண்ணும்போது கூட என் பொண்ணுக்கு விஜயராஜு தான் அப்பா, அவனோட அப்பா தாத்தா எல்லாரையும் அவங்க பேரை சொல்லிதான் நான் கர்மம் பண்ணேன். சங்கர் பேரை நான் சொல்லவே இல்லை. ஒருக்கியம் ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சு நாசம் பண்ணவன். சின்ன குழந்தைங்களெல்லாம் விபச்சார விடுதியில போய் விற்கக்கூடிய அந்த புரோக்கர் தொழில் தான் என்னுடைய கணவன் சங்கர் பண்ணாங்கிறதுனால அவனை நான் துரத்தி விட்டுட்டேன். அவனுடைய பொண்ணுன்னு சொல்றதை விட விஜயராஜோட பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணுக்கு முக்தி கிடைச்சு. இது என் பொண்ணுக்கு போ, அப்பா கூட விஜயராஜு கூட 2 பேருக்கும் நல்லா கிடைக்கட்டும், நல்ல ஜென்மம் கிடைக்கட்டும்.